குமார், இந்த ரிசல்ட் ஹரியானாவை எப்படி பேசுறீங்க நீங்க? அதாவது ஹரியானாவில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கிறது. ஒன்று, தலையாய காரணம் என்னன்னு சொன்னால் விவசாயிகளுக்கு எதிராக நடத்தின போராட்டம். அது ரொம்ப முக்கியமான. அது பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் எல்லா இடத்துலையும் அது பாதிப்பை ஏற்படுத்தினது அது மத்திய அரசு மேலே. டெல்லியை ஒட்டியே அந்த ஆமாம். அது ஒரு பெரிய சம்பவமாக அந்த மக்கள்கிட்ட ஒரு ஆறா வடுவாக மாறி இருக்கு. ஒன்று அது. ரெண்டாவது, சார் சொன்னது போல் இந்த ஜாட் சமூகம் 27% அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு எதிராக ஒரு அலைன்ஸை உருவாக்குற முயற்சியை பாரதிய ஜனதா அதில் இந்த தடவை ஓட்டு போதுமான அளவுக்கு கிடைக்கலன்னா அந்த ஒருங்கிணைப்பு சரியாக நடைபெறலைங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். அந்த முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க, அது நடைபெறலை. இப்போ இருக்கிற எக்ஸிட் போல் பிரகாரம் பார்த்தா இப்போ பிகினிங்லே காங்கிரஸ் முன்னெடுக்குங்கிற மாதிரி ஆரம்பத்திலேயே அது அவங்க எல்லா ப்ரெடிக்ஷனுமே கிட்டத்தட்ட காங்கிரஸுக்கு ஒரு நல்ல ஏஜி. ஆமாம், வருது. ரெண்டாவது, அவங்க கடைசி நேரத்தில் இந்த இவரை மாற்றினது, இப்போ 9.5 வருஷம் முதல்வராக இருந்தவரை மனோகர்லால் கட்டாரை மாற்றிட்டு சைனிங்கிறது ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி, ரொம்ப மைனாரிட்டி கம்யூனிட்டி தான் நினைக்கிறேன். 2.9% தான் இருக்காங்க, ஒரு 3% இருக்காங்க. ஆனால் ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு மூவ். அதாவது ஜாட் ஓட்டு எப்படியும் காங்கிரஸ் பக்கம் போகும்னு தெரியும். ஆமாம், அதுங்க ஐஎன்எல்டி இருக்கனால அந்த ஜாட் ஓட் கொஞ்சம் ஸ்பிளிட் ஆகலாம். அதுதான் நான் ஜாட் திறக்கலான்னு ஒரு முயற்சி தான் அது. அதனால அது பண்ணியிருக்காங்க. அந்த முடிவு எனக்கு அது சரின்னு அப்போவே இதுலேயே ஒன்று சொல்லியிருக்கேன். நான் அப்போவே அந்த முடிவை திடீர்னு ஒருத்தரை கொண்டு நிறுத்தி அவர் தலைமையில், ஏன்னா 9 வருஷம் அவர் ரெண்டு டேர்ம் நடத்தியிருக்காரு. அப்புறம் திடீர்னு எடுத்தது எந்த அளவில் அது சரியான அரசியல் பார்வை என்று நான் முன்னாலே சொல்லியிருக்கிறேன். இருங்க, இடைவெளிக்கு அப்புறம் திடீர்னு கொண்டு வந்து சைனியை வச்சது ஒரு சரியான பாலிசி இல்லைங்க. மனோகர்லால் கட்டார் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய பின்புலம் கொண்டவர். ஜாட்டுடைய அந்த ரிசர்வேஷனுக்கான அந்த அஜிடேஷன், கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடுகின்ற நடவடிக்கையில் ரொம்ப இல் ட்ரீட் பண்ணாரு, ரொம்ப மோசமாக நடந்துகிட்டார் அப்படிங்கிற ஜாட் மக்களிடத்தில் ஒரு அதிருப்தி இருப்பதாகவும் வட இந்திய நாளிதழ்கள் குறிப்பிட்டது. அப்படி என்றால் மனோகர்லால் கட்டால் அவர் மேலே ஒரு அதிருப்தி இருக்கிறதுனால தான் இவரை போட்டிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அது நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். என்ன இருந்தாலும் ஒரு அவரை ஒரு முறை தேர்ந்தெடுத்திருக்காங்க, 2வது முறையும் அவர் தான் சீஃப் மினிஸ்டர். 2014 19 அவர் தான் வந்திருக்காரு. இந்த தீர்மானங்கள், இந்த முடிவுகள் எல்லாம் எடுத்து மத்திய அரசு, டெல்லியில் உள்ள அரசு தான் இந்த போராட்டங்களை போராட்டங்கள் செவிசாய்க்காதது மத்திய அரசு தான். அதில் சரி தவறுங்கிறத பற்றி நம்ம பேசலை இப்போ. அது அந்த ஜனங்கள்கிட்ட அந்த பிராந்தியத்தில் 2-3 மாநிலங்களில் அது மேஜராக பாதிச்சிருக்குங்கிறது உண்மை. அதில் அப்படி எது இருந்தாலும் அவரை தான் நிறுத்தியிருக்கணுமே தவிர, அவரை எடுத்துகிட்டு ஒரு 9.5 மாதம் அவர் இருந்தவரை திடீர்னு ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் இவரை நிறுத்தி இவரை திரும்ப இவரை ப்ரொமோட் பண்ணுறது எந்த அளவுக்கு குறிப்பிட்ட காலத்தில் சைனியை கொண்டு வந்தது மக்கள்கிட்ட பெரிய, அவருக்குன்னு ஒரு சமூக ஓட்டும் கிடையாது. அது ரொம்ப மைனாரிட்டி 2.9% சைனி சமூகத்தினர். மற்ற ஒருங்கிணைப்புகளும் எந்த அளவுக்கு சரியாக நடந்ததுங்கிறது எனக்கு தெரியல. பட் என்ன மொத்தத்தில் இந்த ஹரியானா எலெக்ஷனை பொறுத்தவரை பாரதிய ஜனதா பல காரணங்களாக பின்னடைவதற்கு அவர்கள் கட்சி கட்டமைப்புக்குள் அவர் கொண்டு நிறுத்தின முறையும் பின்னடைவு. இப்போ கட்சி தோத்துரும்னு முடிவுக்கெல்லாம் நான் வந்து பேசல. இப்போ நம்ம இது வந்து எக்ஸிட் போல தான் பேசிட்டு அதைத்தான் தோழர் ரெங்கராஜன் சொன்னார். இது முடிவல்ல, நிலவரத்துல கிடையாது. இது உண்மையா இருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காது. ஏன்னா 2024 400 தொகுதிகளை எல்லாரும் ஏறக்குறைய கொடுத்தாங்க. ஆமா, சரி, இப்போ 400 இல்லைன்னா 360, 370, 350க்கு எதுவும் வரல. தோழர் முருகனுக்கு தெரியும். கடைசியில் வந்து என்ன வந்தது, 240. அதனால இது முடிவல்ல. இருந்தாலும் இது ஒரு சமீட்சையாக ஒரு செய்தியாக நம்ம. குமார் சார், இப்போ பாரதிய ஜனதா 2024 மே மாத தேர்தலுக்கு முன்னே வந்து ரொம்ப ஹைப்பிக்காக நம்ம எல்லாருமே பார்த்தாங்க, 400 வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி. அதன் விளைவாக இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய போட்டியில் ஜேபி நட்டா ஆர்எஸ்எஸ் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்ன அந்த வார்த்தையின் பாதிப்பு இன்னைக்கு வரைக்கும் எதிரொலிக்கிறது. இன்றைக்கு மத்தியானம் வந்த செய்தியில் நிதின் கட்காரி என்ன சொன்னார், சும்மா விஸ்வகுருன்னுலாம் சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை அப்படி சொன்னார். நீங்கள் போய் பாருங்கள், விஸ்வகுருன்னு சொல்லிலாம் பேச்சில்லை. விஸ்வகுருன்னா செல்ஃப் ரிலையன்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, மற்றவங்களை சொல்ல முன்னாடி தான் ஒழுங்காக இருக்காரான்னு சொல்லணும் அப்படின்னு மோடியை சொல்லக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து கரைகள் வீசப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆர்எஸ்எஸ்னுடைய செல்ல பிள்ளை தான் கட்காரி.
ஆனால் இவர்கள் எடுக்கிற இந்த ஹிந்துத்துவ கார்டோ இந்த மாதிரியான விவகாரங்களோ எடுபடலை அப்படின்னு எடுத்துக்கலாமா? ரெண்டு தளத்துல ரெண்டு வித்தியாசமான மக்கள். சார் இது எனக்கு கொஞ்சம் குறுக்கிடாமல் பார்த்துங்க, நீங்கள் ஃப்ரீயாக பேசுங்க. அதாவது நான் ஜம்மு காஷ்மீரை பற்றி நூல் எழுதியிருக்கேன், போன வாட்டி கூட உங்களுக்கு கொடுத்துருக்கேன். காஷ்மீருடைய வரலாறு நீங்கள் அப்போ இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேக் அப்துல்லா காலத்தில் 1920 நினைக்கிறேன், குலாப் சிங் கிட்ட இருக்கு, குலாப் சிங்க்கு அந்த பிரதேசங்கள் எப்படி போயிடுச்சு அப்படிங்கிறத தெரிந்து கொண்ட ஷேக் அப்துல்லா ஒரு கூட்டம் போட்டு, அதான் தேசிய மாநாட்டு கட்சி, அவர் கான்ஃபரன்ஸ் போட்டு மக்கள்கிட்ட சொல்லி 50 லட்சம் கொடுத்து இந்த பிரதேசத்தை வாங்கியிருக்காரு. நம்மெல்லாம் விலங்குகளா, நம்மளை விலைக்கு வாங்கிக்கிட்டு ஒரு ராஜா ஆட்சி நடத்த முடியுமா, அப்படி வந்தது தான் நம்மளுடைய சுயராஜ்யம்லாம் அடிபட்டு போச்சு, ஆளுக்கு ₹1 கொடுங்க, இதை மன்னர் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம நாட்டை நம்ம எடுக்கணும்னு சொல்லி அப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணி அதனுடைய தொடர்ச்சியாக படுகொலைகள்லாம் நடந்து, அந்த படுகொலை தினத்தை கூட ஷேக் அப்துல்லாவும் ஃபரூக் அப்துல்லா, ஒமர் அப்துல்லா எல்லாரும் இந்த 2018 வரைக்கும் அந்த விழா நடந்துக்கிட்டே இருந்ததாங்க. அப்படியெல்லாம் கூட இருக்குது. அதுக்கு பிறகு ஷேக் அப்துல்லா காலத்துக்கு பிறகு அது நேருவோட ஆதரவால் ஷேக் அப்துல்லாவுக்கு கொஞ்சம் பரிந்துரை செய்யப்பட்டு, அந்த ஹரிசிங்குடைய காலகட்டம்லாம் தாண்டி ஹரிசிங் இருக்கும் பொழுதே 47 பாகிஸ்தானில் படையெடுத்தது போனது வந்ததெல்லாம் நம்ம அதெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, அதெல்லாம் தெரியும். அன்னைக்கு அமைதி அந்த அந்த அக்ரிமெண்ட், அந்த காஷ்மீர் மன்னர் போட்டு கொடுத்த அக்ரிமெண்ட், இது இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி. அதைத்தான் சுப்ரீம் கோர்ட் இப்போ அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. இது சம்மந்தப்பட்ட கேஸில் அவங்க அதை சொல்லியிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் வந்தது. ஆனால் இதை என்ன விளைவு, நெட் ரிசல்ட் என்னென்னா, அந்த தனி அந்தஸ்துன்னு சொல்லி மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. ஜம்மு காஷ்மீரில் ஒன்று, ஜம்முவில் ஒன்று, காஷ்மீரில் ஒன்று, நிறைய ஒரு மாநிலத்தில் வரக்கூடிய வருவாயெல்லாம் இன்னொரு மாநிலத்துக்கு செலவிட்டு கொண்டு இருந்தாங்க. இப்படியெல்லாம் தான் வரலாறுங்க. அதுலேயும் 3 அரசியல் குடும்பங்கள் தான். ஒன்று ஃபரூக் அப்துல்லா, பிடிபி, அவங்க குரூப். இந்த பிஜேபி சார்பா வச்சது இல்ல, பிஜேபிக்கு முன்ன நான் சொல்றேன். இல்ல ஒரு பிஜேபி, அதாவது அதுல காங்கிரஸையும் சேர்த்திருந்தாங்க. ஃபரூக் அப்துல்லா, ஷேக் அப்துல்லா, ஃபரூக் அப்துல்லா, உமர் அப்துல்லா, முஃப்தி முகமது, அதாவது மெஹபூப் முஃப்தி இல்லையா? அப்ப இந்த மாதிரி சில குடும்பங்கள் மட்டும்தான் சுவாகா செய்யறாங்க அப்படின்னு சொல்லி, இது உண்மை. இந்த உண்மை அங்குள்ள மக்களுக்கும் தெரியும். மக்கள் ஏன் வாக்களிக்கல? இருங்க, அதான் சொல்றேன். அங்க உள்ள மக்களுக்கும் தெரியும். அந்த மக்களுக்கு தெரிஞ்சு வேற வழி இல்லாம விட்டு கொடுக்க முடியாம அது பிஜேபி ஒரு மதவாத கட்சின்னு ஏற்கனவே பிராண்ட் பண்ணி இருக்கும். அங்கே இஸ்லாமிய மக்கள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பார்வை இருக்கும். அந்த பார்வை இருந்தாலும் இவங்க ஷியாம் பிரசாத் முகர்ஜி சொன்னதாக இருக்கட்டும், மற்றபடி நேரு சண்டை நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே நேரு ஐநா சபைக்கு போனது இதெல்லாம் கூட விமர்சனத்துக்குள்ள இன்னை வரைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது. அது டெக்ளரேஷன் ஆஃப் டைட்டிலுக்கு போயிருக்கவே கூடாது. ஐயா குமார் சார், நீங்க சொன்னது ஜம்முவில் 97% முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு பிஜேபியை பற்றி ஒரு கன்சர்வேட்டிவ் பேஸ் ஆர்கனைசேஷன் இருக்கிறதுனால அவர்கள் மைனாரிட்டி பிஜேபிக்கு எதிராக போட்டாங்களாம். தோழர் ரெங்கராஜ் என்ன சொல்றாரு, ஜம்முவிலும் பெரிய அளவில் பிஜேபிக்கு இல்ல. அதுக்கு என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? முஸ்லிம் மைனாரிட்டிகள் பிஜேபிக்கு வாக்களிக்கல, ஹிந்து ப்ரோ ஆக்டிவிஸ்ட். ஜம்முல சார், ரெங்கராஜ் சார், ஜம்முல ஹிந்து பாப்புலேஷன் எவ்வளவு சார்? அது போடுவாங்க. அந்த ஓட்டு இருக்கும் சார். அந்த ஓட்டு இருந்தா மட்டும், அந்த ஓட்டு இருந்தா அது ரிசல்ட் வந்த மாதிரி தான் தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுல காஷ்மீரை பொறுத்தவரையில் புதுசா இன்னொரு கருத்து இருக்கு. அது நீங்களும் பார்த்துருப்பீங்க, பத்திரிகையாளருக்கு முறையில். பாகிஸ்தான்ல இருந்து கடந்த 10 வருஷமா நிறைய பேர் ஊடுருவி அவங்களுக்கும் ஓட்டு உரிமை எல்லாம் கிடைச்சிருக்கு. இப்போ சமீபத்தில் அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டரா வருவாங்க. இது என்னைக்கு? அப்ப இது யாரை குறை சொல்றது? பாகிஸ்தான்ல இருந்து நிறைய பேர் ஊடுருக்கிறானா? நம்ம 10 வருஷமா பிஜேபி தான் அந்த ஊடுருவல அனுமதிச்சிருக்கு. இல்ல, பிஜேபி அத சொல்லணும்ல. ஆமா, who will take a response? 10 வருஷமா மோடியுடைய ஆட்சி கண்ட்ரோல் பண்ண முடியாம பாகிஸ்தான் மறுக்கவில்லை. இதெல்லாம் உண்மையை பேசியாக வேண்டும். கடந்த 35 வருஷம் வரலாற்றுல ஜம்மு காஷ்மீர்ல இப்பதான் அதிகப்படியான வாக்குகள் பெற்று 64%. 65%. நம்ம ஊர்லயே 56 போன. நம்ம ஊர்ல எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே ஜனங்கள் ஓட்டு போடாம 56% ஓட்டுலாம் போல இருந்தது. அந்த 35% ஓட்டு என்ன காரணத்துக்கு போல இருக்குங்கன்னா, தேர்தல் நடந்தது 10 வருஷமா இருந்தது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம்,
அந்த மக்களுக்கு வந்து இந்த இந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஜம்மு காஷ்மீர் டெவலப்மெண்ட்டு, வேலை வாய்ப்புகள், ஏன்னா வேலை இல்லாமல் தான் இளைஞர்கள் எல்லாம் கல் எடுத்து அடித்தா இவ்வளவு காசுன்னு கொடுத்து அடித்து அதுக்கு பயன்படுத்தப்பட்டு தீவிரவாதம் ஊக்குவிக்கப்பட்டது. ஒரு நாளைக்கு 2 பேர் 3 பேர் மிலிட்ரி நம்மளுடைய ராணுவ வீரர்கள் செத்து போனதெல்லாம் நம்ம தொடர்ந்து படிச்சு டெய்லி பத்திரிகையில் இருக்கும் செய்தி. இதெல்லாம் இப்போது இல்லை, மாறி இருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் இப்போதைக்கு இருக்கிற நிலைமையே வேற. நான் இறுதியா ஒன்று சொல்லிடுவோம். ஒரே ஒரு லைன் அவர் சொன்னதுக்கு, அப்படி அதிகமான மக்கள் வந்து பெரிய அளவில் மகிழ்ச்சியோட இவங்களோட வரவேற்று இருந்தாங்கன்னா ரிசல்ட்ல காட்டணுமே. வரல, அப்படி ஏகோபித்த ஆதரவு நீங்களும் பேச தேர்தல் ரிசல்ட் இப்படி எல்லாம் இருக்காது. 50-50 1% யாரோ முன்ன அப்படித்தான் வரும்னு நான் சொல்றேன். நிறைய இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். என்ன காட்டுதுன்னா, அப்படி ஏகோபித்த ஆதரவு மக்கள்கிட்ட இல்ல. அப்படி இருந்ததுன்னா 2/3 அவங்க ஜெயிச்சிருக்கணும்.